நடப்பதுகி போகாமே மாலை இழந்திட்டே மாறவிருந்தாயே மாறியே போகாமே முந்தி நாயகமே முருகோ சரஸ்வதியே வேளவத்து முன்பிறந்த நாயகரே முத்தாரமா ஏழரியா பாடலுக்கு எழுதி வச்ச எங்குருவே பாடரியா பாடலுக்கு வச்சோ எங்குருவே மந்தையில் கலவிரிச்சு மாறுகிற உங்களையே குப்பையில் கலவிரிச்சு கூறுகிறோம் உங்களையே எங்களுக்கு சித்துடக்கம் மெட்டுங்கையே சிறு நோகாமே மண்ணுடக்கம் மெட்டுங்கையே மணிக்காட்டே எல்லை வகுந்து ரமனுடன் வாழாடி காணி வகுந்து கல்வெட்டு போட்டு பூமி வந்து முதுக்கல் போட்டவர் நல்ல சொல்லி இந்த எதிராளி வகையாளி எவர்கள் சூனியோ அவள் கட்டு மந்திரோ ஏதும் வந்து அனைகாமே அப்படி இருக்கும் போதுதானே இந்த பொன்னிவள நாட்டுல தான் இந்த வடக்க வளநாடு வளநாட்டு கோட்டையிலே ஆளத்தா கவுண்ட மகன் கோலத்தா கவுண்டே கோலத்தா அந்த பொன்னுடையாராசந்த அமரவத்தி 22 பேரு அந்த பொன்னிவள நாட்டை பொன்னிவள நாட்டு ஆண்டிருந்த நாளையில்தானே நாடு செலுத்தி நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு செல்வ மழை பெய்ஞ்சிருக்கு முத்து வயது ரத்தனம் எல்லாம் விளைஞ்சு மகுடுமுட்டி கிடக்குது ஆனால் பற்றாவே எத்தனதா இருந்தால் நம்மளுக்கு கோடி பணம் இருந்து தேடும் பட்டயத்தை இல்லை என்று சொல்லும் போது அப்பத்தானே தாமர வத்திரியாப்பட்டவதான இந்த வடகைலாசம் பொன்னாம்பலம் தன்னாசி கோம்பலான சென்று ஊசி மணமேல 9 வருஷம் பாதி மணமேல 12 வருஷம் 21 வருடம் தானே முழிச்ச கண்ணு மோடாம ஏசுங்கை வாங்காத படித்தானே தவம் இருந்து மண்ணுக்கு 2 ஆண் வட்டத்துக்கு 2 ஆண் பெண்ணுருகி 3 குணத்துக்கு தானே வரம் வாங்கி வந்தா இந்த வரத்தைத்தானே வாங்கி வந்து பொன்னிவள நாட்டுல தானே பொன்னரசங்கள் இன்னைக்கு வரத்தாலே காலம் பிறந்தவானா இடுமில்ல சோடுமில்ல அப்படி இருந்த நாளையில தானே இந்த பொன்னிவள நாட்டுல தானே இந்த பொன்னரசங்க 2 இருக்கின்றான் பட்டங்களும் தரிக்கணும் என்று சொல்லி முடிவட சகலமாறவர்கள் ஒன்றாக சேர்ந்து என்ன விரம் செய்கிறான் அப்படித்தானே இந்த பொன்னரசங்கர் 2 இருக்கின்றானே பட்டங்களும் தானே தரித்து இந்த பொன்னிவள நாட்டில் இருக்கும் போதுதானே அப்பத்தானே இந்த பொன்னிவள நாட்டுல தானே நம்முடைய கால தாமரத்தில் 22 பேர் இருந்தானே மாட்டு மடிச்சு மண்டலம் செத்து மடிச்சு வளர்ந்தாங்க அப்படி இருந்த நாளையில தானே தங்கச்சியாகப்பட்டதுதான் அரக்கத்தியை மாடி கட்டி அன்னோஜ தோட்டல் 1000 பேர் ஆதிமா பெண்ணுடனே தான் கொஞ்சிக்களை வேலையை கொண்டிருந்தான் அண்ணமார் 22 பேர் தான் செங்கோல் கைப்பிடித்துத்தான் ஆட்சி மாடி கொண்டிருந்தாங்க அந்த பொன்னிவள நாட்டில் அண்ணருங்கே
காட்டிலும் பேரு சொன்னா சொன்னா உள்ளே காட்டிலும் வாயூரே அப்படித்தான் நாட்டு அண்ணா 2 பேர் காலம் பறக்காது கலந்து வச்ச வாழ்கிறாகம் வந்து அப்படித்தான் கட்டுமட்டு அதிகார கட்டுமட்டு கடினமான கால் உடனே தானே இந்த பொன்னியோட நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் வேலையில தான் இந்த பொன்னியோட நாட்டுல பொன்னர் சங்கம் இருக்கும். இந்த வெள்ளாவாசி ஏற்ற காளி மகராசு இருக்கின்றானே ஒரு மெற்படி விற்பனை யாவது விற்பனையாக இருந்து கொண்டிருந்தது. அப்படி இருந்த நாளே தானே இந்த பொன்னர் சங்கம் 2 பேரும் தானே அந்த பாறையில தானே அழிச்சாடாக சேர்த்தி போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல தானே இந்த எம்பெருமா மாய் மரம் வாங்கும் போது தானே எப்படி என்று கேட்டால் வயது 16 90 வயது ஆளக்கூடிய இன்னும் 16 மார்க்கண்ட வயசுக்கு தானே வயதை கொடுத்தார் ஈஸ்வரர். அந்த எம்பெருமா மாயரா பற்றி பார்த்துட்டு ஆனால் மச்சினா நீங்க தானே ஒரு நரகலோகத்துல வாழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு வரத்தையும் கொடுத்து வளத்தையும் கொடுத்தா தெய்வலோகத்துல தானே நாம் ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லும் போது அப்ப அந்த எம்பெருமா மாய வந்தானே ஆனால் மச்சினா நீங்க குடத்தை வார்த்தைத்தானே நான் அழிச்சு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்பத்தான் அந்த எம்பெருமா மாய வந்தானே இந்த 90 வயது ஆளக்கூடிய அதிபதிய 16 வயது ஆண்டு முடிச்சு அந்த ஈரப்பள்ளி உங்க இடத்துல சேர்க்கிறேன் என்று சொன்னாரா எம்பெருமா அப்படி சொல்லும் போதுதான் ஆனால் மச்சினா அந்த உயிரக்கொண்டு என்னோட சேர்த்தாத காலத்துல எனக்கு என்ன அடைக்கலாம் என்று கேட்டா அப்பத்தானே அந்த எம்பெருமா மாயவனாகப்பட்டவர் தானே அந்த சேமக்களை கோபாலப்பட்டியத்தானே அரமானம் வைக்கிறேன். வெள்ளிக்கிழமை வெளியஞ்சு நாள் திங்கட்கிழமை சிவம்பந்த நாள் மகன் ஜூரியம் போல 8 மணி சுமார் இருக்கு. நான் பொன்னர் சங்கர் உயரத்தானே கொண்டு வந்து இடத்துல கொடுத்து போட்டு இந்த சங்கு சேமக்களை கோபாலப்பட்டி அரமான நீக்கிட்டு போறேன் என்று சொல்லி அரமானத்தை வைக்கிட்டு வந்தார். அப்படி வந்த நாளே தானே அப்படி இருக்கும் போது பெருமா மாயவராப்பட்டவர் தானே அந்த பொன்னியோட நாட்டுல பொன்னர் சங்கர் 2 பேரும் தான் பிடிச்சகண்டு போறாங்க. காத்திருந்த மாய வந்தானே அன்னத்தை திறந்தானே அந்த கட்டையோடு நாயக்கத்தானே எடுத்து பாருங்க என்று சொல்லி இந்த சித்திரவுத்தர நயனத்தான் அழைச்சு பார்க்கும் போது சித்திரவுத்தர நயனாப்பட்டவர் அந்த கட்டையோடு காயத்தை எடுத்து பார்த்து அப்பத்தானே பார்த்து ஆனால் சாமி இந்த பொன்னிவள நாட்டுல பொன்னர் சங்கர் வயத முடியறக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த உயிரை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு சொல்லும் போது அப்பத்தானே அந்த எம்பெருமா மாயவே என்ன விதம் செய்தானே தானே 3 நிமிஷம் போய் எல்லா வளத்துல கேட்டுற காளி மகாராசர் பொன்னிவள நாட்டுல பொன்னர் சங்கம் 2 இருக்குந்தானே ஒரு உத்தத்தை தானே எழுப்பி உத்த களத்துல தான் பொன்னர் சங்கர் வீர பிடிக்கணும் என்று சொல்லி சரிய சரி எடுக்கு என்ற அதிகாரமாயவே அம்பளிய பழி எடுக்கு ஆண்டு காலந்தாழ்ந்த மக்கமார் உயிரத்தாங்க அவர் காத்துக் கொண்டிருந்த எம்பெருமாயவே இன்னைக்கு என்ன விளம்பாரானே ஏறினாரே மாயவன் செங்காருடே மாயவன் பஞ்சாபிக்கு
ஜீவகித்தான் வந்தாங்க. அப்படித்தானே வந்து இந்த வீதியில அண்ணாங்க கோயிலுக்கு முன்பாகத்தானே இறங்கி நின்று எம்பெருமா மாயவன் தானே அச்சுருவமிட்டு அருசுருவம் மாறி தாதி கவிஞ்சு கட்டி சிவசிவா என்று சொல்லி பணம் இல்லாம ஆவி இல்லாதபடிக்குத்தானே அப்படியே அந்த ஊருக்கு ஒரு தேசான மார்க்கமாகத்தானே இந்த வெள்ளாவரத்து சீமையில தானே போய் அப்படியே வீதிக்கு வீதி போய் கொண்டிருந்தார். அப்ப அங்க பெரிய ஒரு சபையாகத்தானே கூடி ஆலோசனை பேசிக் கொண்டிருந்தாங்க. இந்த பொன்னிவள நாட்டுல கத்திரிக்காய் காலிகை முளைச்சமாறு பசகதானே நம்முடைய பாளையத்திலே ஊரா சேர்த்து போட்டாங்க. இனிநாள் இறக்கிறத மண்ணுதான் இந்த நாட்டை விட்டு போறது சொல்லி இனிமேல் பொன்னிவள நாட்டுல பொன்னர் சங்கர் சேர்ந்து எடுத்துட்டு வாரதி இருக்கு. நம்ம நாட்டுல ஆதி சிப்பேடு மட்டும் செய்து வைக்கலாம் என்று சொல்லி சேர்த்துக்கொண்டு அப்படி இருக்கு நாளையில்தானே எம்பெருமா மாயன் வந்து கொண்டிருந்தான். அப்பத்தானே அந்த எம்பெருமா மாய வர கண்டு ராமரவத்திரியாப்பட்டவ என்ன செய்தாரே நல்லோ சனி சாரணம் சாச்சாரே முகத்தே போது ஆனாரம்மா பெண்ணு நான் ஏதோ கடத்துல வழி திருநாடு சிதம்பரம் நடந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னை வழிமறிச்சு அப்படி கும்பிட வேண்டிய காரணம் என்று சொல்லி கேட்டாரா பெருமா மாயவன் அப்படி கேட்கிறோம். ஆனால் சாமியடிகள் ஏதோ நாங்க எங்க அரண்மனைகளால் பேசிக் கொண்டிருந்த காரியத்துக்கு நீங்க இந்த வரக்கூடிய நேரத்துக்கு ஆனால் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறதுக்கான கரெக்டா நடக்குது என்று சொல்லிட்டார். சொல்லும் போது ஆனால் சாமி நீங்க எங்களுடைய அரண்மனைக்கு வந்து எனக்கு ஒரு நல்லது கேட்டது வார்த்தை சொல்லணும் என்று சொன்னாலா அப்படி சொல்லும் போதுதான் ஆனால் அம்மா பெண்ணு இருந்தாலும் இருக்கட்டும் நான் ஜோசியம் பார்த்து சொல்வது என்றால் நன்மாட்டி சாணி கொண்டு பிள்ளையார் பிடிச்சு லட்சண காணிக்கை எல்லாம் தானே வைத்தா உனக்கு ஒரு நல்லது கேட்டது வார்த்தை சொல்றேன் என்று சொன்னாரே பெருமாப்பட்டவர். அதே பிறகு சொல்படி மாறாதபடிக்குத்தானே இளங்காவத்தில் ஆப்பட்டவா நன்மாட்டி சாணி கொண்டு பிள்ளையார் பிடிச்சு லட்சண காணிக்கை எல்லாம் தானே வைத்தானே எடுத்து வைத்தான். ஆமா இப்படி வைக்கும் போது பெருமா மாயன் தானே அரமனைக்குள்ளார வந்து இந்த கண்ணும் பிடித்தோள் எங்கம் பிடித்தோள் ஆசானத்தை எடுத்துத்தானே பள்ளி கொண்டு அது மேல்தானே பள்ளி கொண்டு எம்பெருமா மாயவராப்பட்டவர். ஆனால் பெண்ணே ஜாதகத்தை எடுத்துட்டு வா என்று சொல்லி அப்பத்தானே அந்த எம்பெருமா மாய என்ன விதம் செய்தானே ஒன்னானே மாய வந்தல்லி எல்லோ தள்ளி எல்லோ தள்ளி எல்லோ ஒன்னாம் நேடுதல் இரண்டாம் நேடு வாக்கையில் ஏடுதவரி எடுத்தால் அப்படிப்பட்ட எதிராளி உனக்கு ஆரம்மா என்று கேட்டாரே பெருமாமாயிரா. ஆனால் அப்படித்தானே இருக்கிறோம். ஆனால் சாமி அந்த ஒன்னிவள நாட்டுகளாக அந்த ஒட்டங்கம்மன் ஒட்டு வெள்ள அடக்கோண வேலை முடிக்கும் 22 பேர் இருந்தாங்க. அண்ணறிஞர் தம்பி 22 பேர் கத்திரிக்காய் காலிங்கை மலச்சுமார காராள பசகதானே எங்களோட வாழை தீவே ஊரா சேர்த்தி போட்டாங்க. இனி இருக்கிறது கொஞ்சம் நஞ்ச கோடி வாழ்வு இருக்குது எங்களுக்கு தானே. நாங்க இப்படியே இருப்போமா இல்ல நாங்க சண்டைக்கு போனா சண்டை செய்வோமா சாரி விரும்புவோமா என்று நீங்க பார்த்து சொன்னாங்க என்று சொல்லி சொன்னாலா போடும் என்று சொல்ற போது அந்த பார்க்கிற போது ஆனால் அந்த எம்பெருமாமாயம் தான் இன்னைக்கு என்னதான் சொன்னாரே இலக்கி எதிராளி Thank you.
ஆனாலும் பெண்ணு எதிராளி கைனால பகையாளி கைனால பாதி படையே மாற்றிருக்கு. அப்படித்தானே கண்டது கண்டாப்புல சொல்றீங்க என்று சொல்லி போட்டு ஆனால் சாமி எதுவானே இனிமேல் நாங்க எப்படி சண்டைக்கு போறது சாரி இருந்தது 8 கழிக்குவான் வீடு வந்து சேரணும்னு சொல்லும் போது அப்பத்தானே அந்த எம்பெருமா மாயவராப்பட்டவன் நான் தானே ஒரு ஓலை எழுதுறேன். ஓலை கண்ட நேரத்தில் வீட்டு கண்ட நேரத்தில் ஆயுத்த கண்டுடனே வருவான் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஏற்ற காளி மகராசர்கள் தானே ஏறி இட்டு போட்டு அந்தி வகல் 60 நாள் முடிச்ச கண்ணு மூடாம எழுந்து கை வாங்காம காவல் காத்துக் கொண்டிருந்த எம்பெருமா மாயவன் தானே இந்த வாபோலை இங்க இருக்க சாபாலையத்தானே எழுதி இந்த பொன்னிவளனா தாமரை கொண்டே நான் சேர்த்திடுறேன். நீங்க தானே வெள்ளிக்கிழமை வெடியேற்ற நாள் இஞ்சக்கிழமை சிவபிறந்த நாள் திராதை நான் ஜூரியம் 8 மணிக்கு மாறிக்கு அக்கு பாசி கட்டுறது போக அத்தனையும் தானே ஆனவர சேனவர அத்தனையும் திரட்டி கொண்டு எல்லாத்தையும் எதாலத்தையும் வீட்டுல வந்துருங்க. நான் தானே அந்த பொன்னிவள நாட்டுல பொன்ன சங்கரத்தானே அங்க சண்டைக்கு வர வச்சிருன்னு சொல்லி போட்டு எம்பெருமா மாயவன் தானே இன்னைக்கு என்ன விளம்பாரானே பொன்னிவாளோ வந்துதானே தண்டமாறு 2 பேர் தான் சிக்கத்துல காலாங்கி நட்டையில்தான் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த நித்திர போய் கொண்டிருக்கும் வேலையில்தான் சொரங்க செந்தர கேரளத்தானே ஒரு பெருச்சாலியாக உண்டு பண்ணி பெருச்சாலித்தான ஒரு சொரங்கத்தை உண்டு பண்ணி சொரங்கத்து வடி மேலே வண்ண மடி மேலே ஓட்டானே மாயஞ்சுடலோட மடி மேல ஓட்டானே இங்கிருக்கும் சாவோல ஓட்டானே பெருமாயவரி அப்படித்தானே ஒன்னாம் மணி மேல காயத்தை போட்டு போட்டு அரக்க சீர்மாறி அன்னோஞ்ச தொட்டதான் 1000 பேர் தாதிமார் பெற்றோரனே கொஞ்சம் பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறாளவா அவளுக்கு தான் தார்மாறு சொப்பனங்க ஆகாத சொப்பனங்க அல்லாத சொப்பனங்க கற்படிக்கு விட்டு போட்டு கைய தட்டினார் எந்த மாமா எங்க கைலாசம் போயிட்டார். அப்பத்தானே ஒன்னராப்பட்டவர் தான் அத்தராத்திரி சமயத்திலே எழுதானே திக்கு எந்திரிச்சு அக்கை முடிச்சு கண்டதானே எந்திரிச்சு முடிச்சு பார்த்து ஆனால் அண்ணா நாள் அதிகாலத்துக்கும் இருப்பாரு என்னன்னா கையில் இந்த அத்தராத்திரி சமயத்தில படிச்சு கொண்டிருக்கிறேன் கேட்கும் போது ஆனாலப்பா தம்பி ஏதொன்று கிடையாது ஏதோ 1.5 மணி 2 மணி காயமாப்பட்டது நாம் 22 பேருந்து படிக்க அதை எடுத்து படிச்சு கொண்டு சொல்லும் போது அப்பத்தானே அந்த சங்கர்தானே சொன்னானே சொல்லாட்டி சொல்லாட்டி அப்படி என்று சொல்லும் போது காயத்தானே எடுத்து கொண்ட சங்கரையில் கொடுத்தார். சங்கர்தானே அந்த காயத்தை வாங்கி மொத வரியத்தானே வடிக்கையிலே இன்னைக்கு கண்ணு கண்ணு கிரங்கேயா சங்கரைக்கு ஆதி ரங்கேயா அப்படி ஆகி நேரத்தானே பத்தானு 22 பேரு இதை கட்டி புரளி கொண்டு இருக்கிறாங்க. தங்கச்சிக்கு தான் சார்மாறு சொப்பனாங்க ஆகாத சொப்பனாங்க கண்டாச்சு என்று சொல்லி சாதிமார் பெண்களை எல்லாம் தான் அழைச்சு நம்ம பெண்ணு நீங்க இத்தனை நாள் அதிகாரம் ஒரு அருமை பெண்ணாகத்தானே சரமையில எனக்கு பணியாற்றி கொண்டு இருந்தீங்க. இனிமேல் நீங்க தாயோட அரமனை போய் சேருங்க. நான் பொழுதோட கண்டகனா சாயங்காலம் கண்டகனா சொல்லணும் என்று சொல்லி தங்கச்சியாகப்பட்டவதானே ஒன்ன இடத்துலதானே கண்டது ஒரு சொப்பனத்தை என்ன விதம் சொன்னாலே நான் இன்னைக்கு கேடுவாரு நாள கேடுவாரு நாள கட்டாக கண்டே அண்ணா கட்டாக கண்டே அண்ணா
ஆகாத சொப்பனங்க அன்றையாக அல்லாத சொப்பனங்க சரியாக இப்படித்தானே சொல்லும் போது ஆனால் பெண்ணு எத்தனை நாள் இருந்துட்ட போது நாங்க தானே நீ இங்கிருக்க போவது கிடையாது இப்ப நம்ம போகணும் என்று சொல்லி போனவன் தான் நேரத்துக்கு விட்டு கண்ட நேரத்துக்கு போவோம் நம்ம எதிரி வந்து எல்லையில கால வச்சுட்டா நீங்க இல்லாம மாளிகை நீங்க வந்து இன்னும் இல்லாம மாளிகை இன்னும் வந்து ஏன்னு சொல்லும் போது அப்பத்தான தங்கச்சியாப்பட்டவரான ஆனால் அண்ணா என்னதான் சொன்னால் நீங்க இங்கிருந்து போவது கிடையாது நீங்க போய் குதிரை மிந்தியும் அடியை மிந்தியும் ஆண்டு மடிச்சு எட்டு மடிச்சு எனக்கு செத்தாலோ உழைச்சாலோ சேதி வேணும் என்று சொல்லும் போது அப்பத்தானே பண்ணராப்பட்டவர் தான் ஆனால் அம்மா நான் சொல்லி வாருங்கள் என்று சொல்லி ஆனால் அடி பெண்ணு நீதானே தேங்காய் ஒரு இன்னைக்கு எண்பச்சளவு மாங்காய் ஒரு இன்னைக்கு அந்த பூசமுடி மண்டபத்துல தானே வைத்து தினம் 3 தேசி காலம் பூசம் செய்து வந்தீங்கன்னா பொன்னர் போய் மடிஞ்சா போய் மடிஞ்சா ஆனவர சேனவர அத்தனையும் போய் மடிஞ்சா உள்ள கழிவாய் போய் மாதிரி போயிடும் என்று சொல்லி அறிவியை கொடுத்து போட்டு இந்த பொன்னரின் சங்கர் 22 பேர் இருந்தாங்க ஆனால் அடி பெண்ணு ஆனால் வீரமலை சாம்பனத்தை கலைச்சு ஆனால் சாம்புகா இந்த 5 வர்ணம் உள்ள 5 வர்ணம் 7வது இருக்காங்க முக்காணியை கட்டு என்று சொல்லி 3 முக்காணி